வணக்கம். எஸ்ஆர்டி தமிழ் என்டர்டெயின்மெண்ட் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஒரு பொழுதுபோக்கு செய்தி சேனல் தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் சேனல் ஆர்ட் எப்படி தயாரிக்கிறது, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சேனல் ஆர்ட்டு நான் சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு சாதாரணமாக போதும் அப்படின்னா சாதாரணமாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி, இன்னும் சூப்பராக எனக்கு வேணும், இன்னும் நல்ல டிசைன்லாம் கொடுத்து எனக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். பாருங்கள், சேனல் ஆர்ட்டு இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், சேனல் ஆர்ட்டை எப்படி நம்ம முதல்ல உள்ளே போகிறது யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல யூடியூப் உங்கள் சேனலுக்கு போய்டுங்க. யூடியூப்பில் உங்கள் சேனலுக்கு போய்டுங்க. யுவர் சேனல், கஸ்டமைஸ் சேனல் போங்க. கஸ்டமைஸ் சேனல் அங்கே போய்ட்டு பாருங்கள், ஆட் சேனல் ஆர்ட். சேனல் ஆர்ட் இந்த இடத்துல தான் நம்ம சேனலோட இந்த பேனரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த 3 டைப் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரில் எப்படி தெரியும், செல்ஃபோனில் எப்படி தெரியும், டிவியில் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 டைப்பும். இந்த இடத்துல தான் நம்ம நம்மளுடைய சேனல் ஆர்ட்டை நம்ம கொண்டு வந்து வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் canva.com அப்படின்னு போயிடுங்க. canva.com கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அங்கே போனீங்கன்னா இந்த வெப்சைட் ஒன்று கேட்கும். லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்து தைரியமாக உள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த மால்வேரோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தைரியமாக லாகின் வித் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து உள்ளே போங்க. நம்ம ஜிமெயிலில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. தைரியமாக உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே பாருங்கள், ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுடைய பேர் அங்கே வந்துடும். உள்ளே போனோடனே கிரியேட் டிசைன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அங்கே போய்ட்டு எந்த இதுவுமே வேணாம், நீங்கள் சாதாரணமாக டைப் பண்ணுங்கள். யூடியூப் யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு சொன்னால் டைப் பண்ணிங்கன்னா போதும். அங்கேயே கஸ்டம் டிசைன் வந்துடும். நம்ம எந்த கஸ்டமும் பட தேவையில்லை. யூடியூப் சேனல் ஆர்ட் பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ உங்கள் இஷ்டங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் டிசைனு. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய டிசைன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு பணம் கொடுத்து பே பண்ணி வாங்குறதும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது பண்ணாலும் சரி, பே பண்ணி வாங்குறதா இருந்தாலும் சரி, நிறைய டிசைன்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்கள் சேனலுக்கு எது சூட் ஆகும்னு சொல்லி பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நம்ம சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இங்கே சைடில் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் சரிங்க. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்கள், கலர் வரும். நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு கலர் கொடுத்துக்கலாம். கஸ்டம் கலர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுடைய சேனலுக்கு ஏதாவது லோகோ போடணுன்னா போடலாம். உங்கள் லோகோ ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போங்க. பாருங்கள், அப்லோட்ஸ். இந்த இடத்துல அப்லோட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் அண்ட் இமேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இங்கே வந்துடும். என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே இழுத்து விட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்கள் சேனல் ஆர்ட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு பாருங்கள், இங்கே வச்சிங்கனாவே உங்களுக்கு கோடு வரும். இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு கோடு வரும். அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. சேனல் ஆர்ட்டு க்ரியேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ வரும். நீங்கள் உங்களுடைய சேனல் ஐக்கான் ஒன்று வச்சுருப்பீங்க, அந்த ஃபோட்டோ வரும். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தெரியாமல் இருக்கும். செல்ஃபோனில் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் கட் ஆகிடும். அதனால் நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி பேர்லாம் போட்டுக்கிறது நல்லது. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுத்து வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே டெக்ஸ்ட் இருக்குது. கிளிக் பண்ணி ஆட் ஹெட்டிங். உங்களுக்கு என்ன ஹெட்டிங் வேணுமோ அந்த ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். நான் சும்மா ஓம் நம சிவாய தமிழ், எஸ்ஆர்டி ஓம் நம சிவாய தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாண்ட்டு சைஸு குறைச்சிக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நகர்த்தி வச்சுக்கலாங்க. நீங்கள் அவ்வளோதாங்க. கலர் வேணும்னா ஃபாண்ட்டு கலர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கோங்க. என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட்டு கலர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு கலர் இங்கே இருக்குது. இதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொட்டேட் ஏதாவது பண்ணணுன்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இன்னும் ஏதாவது ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டு போய்ட்டு திரும்பவும் ஹெட்டிங் ஏதாவது வேணும்னா சப் ஹெட்டிங் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஏதாவது தேவைன்னா டைப் பண்ணிக்கோங்க.
நான் ஆன்மீகன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன உங்களுக்கு இஷ்டமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா அட்ராக்ஷனாக உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி மாற்றிக்கலாங்க, உங்கள் இஷ்டம். இங்கே ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, டெம்ப்ளேட் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே இழுத்து இங்கே விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்கள் பண்ணிக்கலாங்க, உங்கள் இஷ்டம் தான். சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லி இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பமானது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. டவுன்லோட் பிஎன்ஜியில் டவுன்லோடு. பிஎன்ஜி இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபார்மேட்டு. அந்த இதில் தான் நீங்கள் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு போயிடுங்க. ஆட் சேனல் ஆர்ட், செலக்ட் எ ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர். அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ். அப்லோட் ஆகுது. அவ்வளோதான். எப்படி நமக்கு தெரியும் அப்படின்றது இங்கே காமிக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணும் ஆட்டோ என்ஹான்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா தேவையில்ல. பாருங்கள் இந்த இடத்துல அவ்வளோதாங்க, பக்காவாக வந்துடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே கீழே நான் ஆன்மீகம்ன்றது போட்டிருந்தது தெரியல. அப்போ நம்ம அந்த இதுக்கும் கீழேயும் நம்ம போட்டிருக்கோம். அப்போ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. நம்ம இது வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டவுன்லோடு, சேவ் பண்ணிக்கோங்க. செலக்ட் எ ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர், செலக்ட்டு. அவ்வளோதாங்க, பக்காவாக வந்துடுச்சு. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எப்படி நீங்கள் மாற்றணுமோ மாற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல பேர் தெரியல. நான் எஸ்ஆர்டின்னு ஒரு பேர் கொடுத்துருந்தேன். அந்த பேர் இங்கே தெரியல. நமக்கு வந்து யூடியூப் போனோம்னா யூடியூப் விசிபிலிட்டியில் நமக்கு தெரியும். பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துக்கு போயிட்டு யுவர் சேனல் போயிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாகிடும். நல்லா பக்காவாக தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, அருமையான யூடியூப் சேனல் பேனர் க்ரியேட் பண்ணலாம். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. canva.com அப்படின்றதுலேருந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், canva.com. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அருமையான பேனர் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.